Hi friends, I'm Roshan. Welcome to my channel. ஆங்கிலம் பேசலாம் வாங்க நண்பர்களே. Speaking Practice 3. வழக்கமா நடக்கிற, பொதுவா நடக்கிற நிகழ்வுகள், திரும்ப திரும்ப நடக்கிற நிகழ்வுகளை குறிப்பதற்கு இவ்வாறாக நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பயன்படுத்த வேண்டும். வாட் டு யூ டூ ஒருவருடைய தொழில் என்ன என்பதை கேட்பதற்கு வாட் டு யூ டூ, அதாவது வாட் இஸ் யுவர் ஜாப் அதை கேட்க வாட் டு யூ டூ, நீங்கள் என்ன செய்கிற, நீங்கள் வழக்கமா நடக்கிற விஷயம். ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ எம் அ ஃபார்மர், நான் ஒரு கமக்காரனாக இருக்கிறேன். ப்ளூரல கேள்வி கேட்க நாங்க டூவை பாவிக்க வேணும். சிங்குலருக்கு கேள்வியில பாவிக்க டஸ் பாவிக்கணும். வாட் டஸ் யுவர் ஃப்ரெண்ட் டூ, உங்கள் நண்பர் என்ன செய்கிறவர். ஹீ இஸ் அ மேசன், ஹீ இஸ் அ மேசன். வாட் டு யூ டூ, நீங்க என்ன செய்கிற, நீங்க. ஐ எம் அ டீச்சர், டீச்சரோட சிச்சுவேஷனுக்கு பாவிக்கிறோம். நான் ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன். Where do you work, எங்க வேலை செய்கிற நீங்க. ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல், நான் ஒரு பாடசாலையில் வேலை செய்கிறேன் நான். What do you do, பேங்கிங் சிச்சுவேஷனுக்கு ஐ எம் அ பேங்கர். Where do you work, what do you do, என்ன செய்கிற நீங்க. ஐ எம் அ பேங்கர், நான் வங்கியில் என்ன ஒரு வங்கியாளர். Where do you work, எங்க வேலை செய்கிற நீங்க. ஐ ஒர்க் இன் அ பேங்க், நான் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன் நான். Does you like your job, உங்களுக்கு உங்களுடைய தொழில் பிடிக்குமா. எஸ், ஐ லைக் மை ஜாப் வெரி மச். வெரி மச் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் மை ஜாப் வெரி மச். டஸ் ஹி லைக் ஹிஸ் ஜாப், அவருக்கு அவருடைய வேலை பிடிக்குமா. எஸ், ஹி லைக்ஸ் ஹிஸ் ஜாப், அவருக்கு அவருடைய வேலை பிடிக்கும். தொடர்ந்து how do you go to work, எப்படி வேலைக்கு செல்லுகிற நீங்க. I go to work by bus, நான் பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன் நான். How does he go to work, அவர் எப்படி வேலைக்கு போகிறவர். He goes to work on a bicycle, அவர் பைசிக்கிள்ல வேலைக்கு போகிறவர். தொடர்ந்து what time do you get up, எத்தனை மணிக்கு எழும்புற நீங்க. இல்லாட்டி at what time do you get up. I get up at 5 a.m., நான் 5 மணிக்கு எழும்புறேன் நான். கெட் அப்புக்கும் வேக் அப்புக்கும் வித்தியாசம். வேக் அப் மீன்ஸ் வேக் அப் மீன்ஸ் ஸ்டாப் ஸ்லீப்பிங், நித்திரையை விட்டு விழித்தல். கெட் அப் படுக்கையிலிருந்து எழும்புதல். வாட் டைம் டஸ் ஹி கெட் அப், அவர் எத்தனை மணிக்கு படுக்கையிலிருந்து எழும்புகிறவர். ஹி கெட்ஸ் அப், ஒருமையோட எஸ் சேர்க்கிறோம். டஸ் அப்பா வச்சு கேள்வி கேட்கிறோம். இணைச்சலோட எஸ் சேர்க்கிறோம். ஹி கெட்ஸ் அப் அட் 6 a.m., அவர் 6 மணிக்கு எழும்புகிறவர். Do you watch TV a lot, அதிகமாக டிவி பார்க்குற நீங்களா. எஸ், of course, நிச்சயமாக. Does he play the piano, அவர் பியானோ வாசிக்கிறவரா. சாரி. எஸ், he loves it, அவருக்கு பியானோ பிடிக்கும். Do you speak English, அப்போ ஷார்ட் ஆன்சர்லையும் சொல்லலாம், கம்ப்ளீட் ஆன்சர்லையும் சொல்லலாம். எஸ், ஐ டூ அப்படின்னு சொல்லலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில். எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு முறையை பாவிச்சு சொல்லலாம் நீங்கள். அதே மாதிரி டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசுகிறவரா. எஸ், ஹீ டஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் என்று கம்ப்ளீட் ஆன்சர்லையும் சொல்லலாம். ஏதாவது ஒரு முறையை நீங்கள் கதைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம். Where do you live? I live in Jaffna. Where do you live? I live in Jaffna. I live in Sri Lanka. Where does your friend live? He lives in Tamil Nadu. அவர் தமிழ்நாட்டில் வசிக்கிறவர். He lives in India. அவர் இந்தியாவில் வசிக்கிறவர். தொடர்ந்து இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக படித்து உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்கள் நன்கு மேம்படுத்தி கொள்ளலாம். இந்த நாங்கள் செய்கிற முயற்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை இப்போதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all for today. Thank you and see you soon.